ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதன்கிழமை காலையில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக, மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், திருடனாய், தைரியமாய் இருப்பீர்களாக. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கூடாதபடி பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகள் எதற்கும் மஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 45 அதிகாரம் 2 சொல்லியிருக்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயாவின் புஸ்தகத்தில் முதல் 5 அதிகாரங்கள் ஏசாயா உசியாவை சார்ந்திருந்த நாட்கள். அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பாரம் உள்ள தீர்க்க தரிசனங்கள். ஆனால் 6 அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தரை அவன் முகமுகமாய் தரிசித்ததற்கு பிற்பாடு, அல்லாவிட்டால் தரிசனத்தின் மூலமாய் தேவனாகிய கர்த்தரை இருக்கிற வண்ணமாய் தரிசித்த பிற்பாடு அவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு ஒரு மாற்றம் உண்டாயிற்று. அதற்கு பிற்பாடு அவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நொடிந்து போனவர்களை உயிர்ப்பிக்க, பலப்படுத்த தக்கதான வார்த்தைகளாய் தேவன் அவன் மூலமாய் பேசினார். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக அவனுடைய சூழ்நிலையில் இருக்கத்தக்கதான நிலைமைகளை பார்த்து அவனுடைய வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவதுன்னு சொல்லி, தேவன் தாம் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், நீ எந்த சூழ்நிலையை குறித்து தயங்கிடாதப்பா, கலங்கிடாதே, நான் உனக்கு முன்னதாக போகிறேன். உனக்கு முன்னதாக போய் எங்கெங்கெல்லாம் கோணல் இருக்கோ அது நீ சரிப்படுத்த வேண்டியதில்லை, நான் உனக்காக சரிப்படுத்துவேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவரை முன்னால் விட்டுட்டு நீங்களும் நானும் பின்னால் போனோம்னா அவர் சரியான பாதையில் போவார். அப்போ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் போனோமானால் எங்கேயும் நாம் தவறிவிட மாட்டோம், நேராய் செல்வோம். மாத்திரமல்ல, கோணலானவைகளை சரிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் 4 வசனத்துக்கு பார்த்தீங்களான்னா, நான் உனக்கு சில காரியங்களை செய்வேன். ஏன்னா உன்னை நான் அழைத்தவர்ன்ற உலகத்துக்கு தெரியணுமானா வெண்கல கதவுகளை நான் உடைப்பேன். உனக்கு முன்னதாக எல்லாம் போட்டு அடைச்சி வச்சிருக்கு, அதை நான் உடைப்பேன். இருப்பு தாழ்பாள்களை முறிப்பேன், உன்னால் திறக்க முடியாது, நான் உனக்காக முறிப்பேன். அதுக்கப்புறம் உன் கண்ணுக்கே தெரியாத அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களை உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிற நாள். கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்திருப்பாரே ஆனால், நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களானால், அவர் உங்களுக்கு முன்னதாக செல்ல நீங்கள் அனுமதிப்பீர்களே ஆனால், பிரைஸ் காட், அவர் முன்னால் சென்றால் உன் வழியில் கோணல் இருக்காது. அவர் முன்னால் சென்றால் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்க முடியாது, தாழ்பாள்கள் போட்டிருக்க முடியாது, திறக்கப்பட்ட வேண்டும். அந்த காலத்தில் பொக்கிஷங்கள் இருக்கிறதெல்லாம் உன் கையில் வரும். ஒளிப்படத்தில் உள்ள புதையல்களையும் உனக்கு தருவேன். இது நிமித்தமாய் நீ என்னை அறியாதிருந்து உன்னை பெயர் சொல்லி உனக்கு நாமம் தரித்தேன். இதனால் உலகம் தெரிந்து கொள்ளும் உன்னோடு இருக்கிற ஜீவன் உள்ள தேவன் என்று. இந்த காலை வேளை இந்த வார்த்தைகளை அப்படி ஏற்றுக்கொள்வோமா? கர்த்தாவை, நீர் முன் சொல்ல நான் பின்னால் வர்றேன்ப்பா. அவங்களையும் இவங்களையும் பார்த்து நான் நடக்க மாட்டேன். My eyes shall be fixed upon you. நீ சென்ற பாதையில் நான் செல்வேன். இந்த விதமாய் நடப்போமா? பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அங்கும் இங்கும் பாராதபடி உம்மை நோக்கி பார்க்க, நீர் நடத்துகிற பாதையில் நடக்க, நீர் முன் செல்ல நாங்கள் பின் செல்ல, ஆண்டவர் நீர் சென்ற இடத்துக்கு நாங்களும் செல்ல எங்களை வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், பராமரித்துக்கொள்ளும். மூடப்பட்ட கதவுகளை திறந்தருளும், தாழ்பாள்களை முறித்தருளும். எங்களுக்காய் சகலவற்றையும் செய்கிற தேவன் எங்களை அறிந்து நாங்கள் உண்மை பின்பற்றி வர, அதை உலகத்துக்கு காண்பிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அவர் முன்னே செல்ல நாம் பின்னாலே செல்வோம். அவர் சென்ற பாதையில் நாம் செல்வோம். God bless you abundantly, my brothers and sisters, children, everyone. God bless you abundantly, again and again and again and again. Amen.